Now we are going to learn about errors. So first of all, what is meant by error? So error is nothing but the uncertainty in a measurement is called an error. The uncertainty in a measurement is called an error. So இப்போ நம்ம வந்து error பார்க்குறோம். So error அப்படின்றது it is common to all. So there are the different types of errors. நம்மளுக்கு வந்து நிறைய types of நம்மளுக்கு errors இருக்கு. So the correct exact definition of error is nothing but the uncertainty in a measurement is called an error. The uncertainty in a measurement is called an error அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரிஜினல் வெயிட் உங்களோட வந்து 50 kg அப்படின்னா இஃப் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் த இவர் வெயிட் பை யூசிங் இன் வெயிட் மிஷின் நீங்கள் வந்து உங்களோட வெயிட்டை வந்து ஒரு வெயிட் மிஷின் வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 50 kg ஸோ 50 kg இஸ் த ட்ரூ வேல்யூ. ஸோ இந்த வேர்டு ட்ரூ வேல்யூ இண்டிகேட்ஸ் வாட் இஸ் த ஒரிஜினல் அப்படின்றத நம்ம ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 50 kg இஸ் த ட்ரூ வேல்யூ, இட் இஸ் த யுவர் ஒரிஜினல் வெயிட். பட் இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் ஒரிஜினல் வெயிட் the weight machine shows sometimes 49 51 52 48 so whatever will be. So these are things are commonly known as the errors. இந்த மாதிரி things தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா errors. Not this type only error. இந்த மாதிரி டைப் இது மட்டும் தான் நம்மளுக்கு எரர்ஸ் கிடையாது. எரரில் வந்து டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு சர்க்கிள் வரைகிறப்ப யூசிங் த கம்பஸ் அண்ட் யூசிங் த ஸ்கேல் யூ ஆர் டேக்கிங் த ரீடிங் ஒரு 10 சென்டிமீட்டர் அப்படின்னா 0 to 10 சென்டிமீட்டர் அப்படின்னா அந்த எட்ஜ் ஆஃப் த ஸ்கேல் வார்ன் லைட்டாக உடஞ்சிருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுக்கிறப்ப எக்ஸாக்டாக இன்ஸ்டெட் ஆஃப் 10 சென்டிமீட்டர் யூ வில் டேக் 9.9 ஆர் 10.1 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எடுப்போம். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் எஸ் ஏ எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுவும் நம்ம வந்து எரர் அப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எரரை வந்து பேஸ்ட் ஆன் நம்ம இருக்கிற எல்லா எரருமே பேசிக்காக வி ஆர் டிவைடட் இன்டு 3 டைப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் செகண்ட் ஒன் இஸ் த ரேண்டம் ஆர் சான்ஸ் எரர் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் த கிராஸ் எரர் அப்படின்னு நான் சொல்கிறேன். So the errors are majorly divided into 3 types. So first one is the systematic error and the second one is the random error or chance error and the third one is the cross error அப்படினு நம்ம சொல்றோம். So in the based on this systematic error we are divided into 5 types. நம்ம வந்து 5 types ஆ நம்ம பிரிக்கிறோம். So error மேஜரா நம்ம 3 டைப்பா பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து systematic error, then random or chance error, then third one is the cross error. So in the systematic error மட்டும் so it is divided into 5 types. The first type of the systematic error is nothing but instrumental error அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So instrumental error is nothing but the word itself you can identify the error occurs due to the instrumentation what we are going to measure such measures. நம்ம என்ன மெஷர் யூஸ் பண்ணுறோம் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய error is known as the instrumental error அப்படின்னு நம்ம சொல்கிறோம். And the second one is the imperfection in the experimental technique. While we are taking the readings for the particular experiment ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் ரீடிங் எடுக்கிறப்ப imperfection in the experimental technique அந்த ப்ராசஸில் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பராக இல்லாமல் இம்ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா that is known as the imperfection in the experimental technique அப்படின்னு நம்ம சொல்கிறோம். And third one is the personal error. So the personal error is nothing but while we are doing the experiment if an instrument is a proper setting இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா the type of error is said to be personal errors அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then fourth one errors due to the external causes அப்படின்னு நம்ம சொல்றோம். errors due to the external causes அப்படின்றது எனக்கு என்ன சார்னா if you want to calculate the time period of the simple pendulum, so you already know what is meant by simple pendulum. It is instrument which is used to calculate the time period for the 10 oscillations or 20 oscillations or whatever we want. So அந்த மாதிரி இடத்துல சப்போஸ் நம்ம வந்து while we are calculating the oscillations suppose எனக்கு வந்து காத்து கொஞ்சம் வேகமாக அடிச்சதுன்னா and the oscillation time will be different. So such type of errors is known as the errors due to external causes. Then last one is the least count error. So you already know, I hope, the least count of the screw gauge is 0.01 millimeter. The least count of the vernier caliper is 0.01 centimeter. So on the least count error suppose நான் இப்போ என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா if you want to calculate the thickness of the paper ஒரு பேப்பரோட thickness calculate பண்ணணும் அப்படின்னா we can use screw gauge only. So it have the least அதோட accurate value வந்து in terms of 0.01 millimeterல இருக்கும். But instead of screw gauge if we can use steel scale for measuring the thickness of the paper the error will be such type of error is known as the least count error அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா errors is nothing but if you are going to take the reading ஸோ அந்த ரீடிங்ஸ் வந்து எனக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா that is the difference from the original value or true value.
ஸோ த டிஃப்ரென்ஸ் அந்த ட்ரூ வேல்யூலேருந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாகி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு தான் நம்ம எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் எவர் இட் வில் பி, இது வந்து நம்ம கால்குலேஷன் அப்படின்னு நம்ம இல்லை, பை கிராமர், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸோ வாட் எவர் இட் வில் பி. நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், ஒரு 1 மார்க் நம்ம சரியாக ரீட் பண்ணாமல் அந்த 1 மார்க் எப்போ கேட்டாலும் ராங்காகவே நம்ம எழுதிட்டே இருந்தோம், சரியாக ரீட் பண்ணாமல் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எரரை பேசிக்காக நம்ம வந்து இட் வில் டிவைடட் இன்டூ 3 types. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சிஸ்டமேட்டிக் எரர். இட் வில் கண்டெயின் த 5 types. Instrumental error, the errors occurs due to the instrumentation. So imperfection in the experimental technique is so due to the imperfection, proper setting இல்லாமல் இருக்கிறது. So personal errors also. Then fourth வந்து errors due to the external causes. So external causes அப்படின்னா காற்றடிக்கிறதுனால பெருசாக டெம்பரேச்சர், ஸோ we can நம்ம வந்து லேட்டராக நம்ம வந்து கிளியராக படிக்கலாம். Then last one is the least count error. இந்த செகண்ட் ஒன் இஸ் த ரேண்டம் ஆர் சான்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரேண்டம் எரரோட 100 பேர் எனக்கு என்ன சார் அப்படின்னா சான்ஸ் எரர். தென் தேர்ட் ஒன் இஸ் த கிராஸ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மேஜராக 3 types எனக்கு என்னென்னா சிஸ்டமேட்டிக் எரர், ரேண்டம் ஆர் சான்ஸ் எரர், இல்லைன்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா கிராஸ் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர் இஸ் நத்திங் பட் when we are taking an any instrument, then years of use அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து பல வருஷமாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப இயர்ஸ் ஆஃப் யூஸ் இருக்கிறப்ப the instrument will be அதோட ரீடிங்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இந்த எரர்ஸ் it will occur in the same direction. What is meant by the same direction? For example, suppose if you are taking the cloth tape, இப்போ நீங்கள் வந்து துணி அளக்கிற அந்த டேப் இருக்கும், அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா when we are going to use in the year of use நீங்கள் இருக்கிறப்ப by aging of the instrument, so it will be lengthened அப்படின்னா எனக்கு என்ன சார்னா அந்த டேப்பை இழுத்து நீங்கள் மெஷர் பண்ணுறப்ப அதோட லென்த் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா அந்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கிறது நம்மளுக்கு தெரியாமலே again and again we can use, நம்ம அது வந்து நம்ம திரும்பி ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ எனக்கு வந்து lengthened ஆகிடுச்சுன்னா instead of 10 cm it will measure greater than the 10 cm. அது எவ்வளோ எனக்கு மெஷர் பண்ணணும் அப்படின்னா 10 cm விட அதிகமாக தான் மெஷர் பண்ணிகிட்டே போகும். ஸோ ஹியர் வாட் இஸ் த எக்ஸாக்ட் மீனிங் ஃபார் த சேம் டைரக்ஷன் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலி இஃப் யூ ஆர் டேக்கிங் த கிளாத் டேப் பை எக்ஸ்பேண்டிங் இட் வில், அதோட லென்த் அண்ட் வந்து எனக்கு லென்த் அண்ட் ஆயிடுச்சு. அதோட லென்த் அண்ட் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் 10 cm ஒரு 10.2 cm ஆயிடுச்சு. தென் ஆஃப்டர் லென்த் அண்ட் ஈவன் தோ வென் வி ஆர் யூஸிங் த செல்லோ டேப், அந்த கிளாத் டேப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அதோட ரீடிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர டிக்ரீஸ் ஆகிட்டே வராது. ஸோ அந்த இன்க்ரீசஸ் அப்படின்றது இட் இஸ் எ வேர்ட், இட் வில் டினோட் த சேம் டைரக்ஷன். ஸோ அப்போ அந்த எரர் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா சேம் டைரக்ஷன் இருக்கும். நீங்கள் எப்போ நீங்கள் அந்த துணி வச்சு நீங்கள் கிளாத் டேப் வச்சு நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் அந்த அலோவ் பண்ணாலும் instead of 10 cm 10.1 10.2 10.3 10.25, so like that only it will shows. So that error, so இதை தான் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டேக்கிங் த கிளாத் டேப், ஆக்சுவலி வாட் இஸ் த மெயின் கான்ட்ரவர்சி ஹியர்? சிஸ்டமேட்டிக் எரரில் என்ன சார் அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிடெக்ட். அதை வந்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒய், ஏன் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னா, நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு துணி கடைக்கு போகிறீங்க, அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 10 மீட்டர் இருக்குது, நீங்கள் 10 மீட்டர் வந்து அவர் மெஷர் பண்ணுறப்ப இழுத்து வைக்கிறப்ப அதோட லென்த் அண்ட் வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒய், பிகாஸ் அந்த செல்லோ டேப் இட் வில் ஹேவிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ வாட் இஸ் மீன் பை த எலாஸ்டிசிட்டி அப்படின்றது த ஃபோர்த் கமிங் கிளாஸஸில் we can discuss. ஃபோர்த் கமிங் கிளாஸில் நம்ம எலாஸ்டிசிட்டி அப்படின்னா நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ அப்போ அந்த செல்லோ டேப் வந்து இட் வில் லென்த் ஃப்ரம் த ஒரிஜினல் லென்த், அதோட ஒரிஜினல் லென்த் வந்து அந்த லென்த் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ தட்ஸ் வை எப்போவுமே நம்ம ரீடிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் வில் டிடன்ட் கிவ் த ஒரிஜினல் ரீடிங்கே எனக்கு கொடுக்காது. ஆக்சுவலி அந்த ட்ரெஸ் மெஷர் பண்ணுறவர் என்ன நினைப்பார் அப்படின்னா அந்த 10 சென்டிமீட்டர்னால் அது கரெக்டாக எக்ஸாக்ட் 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு அவர் நினைப்பார். ஆனால் அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் செட் டு பி டிஃபிகல்ட் டு டிடெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படின்றது எனக்கு என்னென்னா இஃப் யூ ஆர் டேக்கிங் த எனி இன்ஸ்ட்ருமெண்ட் தென் இயர்ஸ் ஆஃப் யூஸ் நான் யூஸ் பண்ணுறப்ப அங்கே உருவாக்கக்கூடிய எரர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஒரு கிளாத் எடுக்கிறப்ப சப்போஸ் த கிளாத் டேப் மெஷர் தட் யூ யூஸ் இன் த மெஷர் த லென்த் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தட் ஹஸ் பீன் ஸ்ட்ரெச்ட் அவுட் ஃப்ரம் த இயர்ஸ் ஆஃப் யூஸ். ஸோ அஸ் ஏ ரிசல்ட் எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா ஆல் த மெஷர்மெண்ட் மேட் பை த அந்த கிளாத் டேப் வில் பி த ராங். அது வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா ராங்காக தான் இருக்கும். ஸோ சச் எரர்ஸ் இஸ் நோன் அஸ் த சிஸ்டமேட்டிக் எரர். ஆல்சோ இந்த எரர் வில் ஃப்ளோ இன் த சேம் டைரக்ஷன். ஏன் சார் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் லென்த் அண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லென்த் அண்ட் தான் எனக்கு ஆகிட்டு இருக்கும். தென் லென்த் அண்டட் கான்ட்ராக்ஷன் லென்த் அண்டட் காரக்ஷன் அப்படின்ற அந்த வேரியேஷன் வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ த சிஸ்டமேட்டிக் எரர் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் இன் த சேம் டைரக்ஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன சார் அப்படின்னா கிளாத் டேப். ஆக்சுவலி மேஜர் கான்ட்ரவர்சி என்ன சார் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர்ஸ் ஆர் டிஃபிகல்ட் டு டிடெக்ட் அண்ட் cannot be analyzed statistically because all the data flows in the same direction. either too லோவாக போயிட்டு இருக்கலாம்
இல்லைனா எனக்கு என்ன சார் அப்படின்னா டூ ஹையாக போயிட்டுருக்கலாம். இதுதான் சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரரில் எனக்கு 5 டைப்ஸ் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இம்பர்ஃபெக்ஷன் இன் த எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக், பர்சனல் எரர், எரர்ஸ் டியூ டு த எக்ஸ்டர்னல் காசஸ், லீஸ்ட் கவுண்ட் எரர்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அதை ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக படிக்கிறோம். ஸோ சிஸ்டமேட்டிக் எரரோட ஃபஸ்ட் டைப் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் காலிபரேட்டட் ப்ராப்பர்லி அட் த டைம் ஆஃப் த மேனுஃபேக்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்றது என்னென்னா when an instrument is not calibrated properly at the time of the manufacture, instrumental errors may arise அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் நான் ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுக்கிறேன். ஸோ ஒரு மீட்டர் ஸ்கேல் எடுக்கிறப்ப ஒரு எண்டு வந்து கோஸ் எண்ட் இஸ் ஓன் எண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஸ்கேலில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப ஒரு ரெண்டு வந்து எனக்கு என்ன சார் ஆயிருந்திருக்கும் அப்படின்னா கொஞ்சோண்டு உடஞ்சிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீடிங் எடுக்கிறப்ப கண்டிப்பாக அந்த ரீடிங் வந்து கரெக்டாகவே எனக்கு இருக்காது. ஸோ இட் வில் பி ராங் ஒன். ஸோ த டைப் ஆஃப் எரர்ஸ் இஸ் நோன் அஸ் த இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது எனக்கு என்ன சார் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்றது இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து அக்கறாகிற எரருக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இது எப்படி சார் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த எரர்ஸ் கேன் பி கரெக்டட் பை சூஸிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் கேர்ஃபுல்லி. அப்போ நம்ம எடுக்கிறப்ப ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுக்கிறப்ப அதை நம்ம கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த வெயிட், உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் ஒரு வெயிட் மிஷினை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப முதல்ல அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் சப்போஸ் நம்ம கடைக்கெல்லாம் போகிறோம், ஒரு மளிகை கடைக்கு போகிறோம், ஸோ வாட் எவர் ஒரு மட்டன் ஷாப்புக்கெல்லாம் போகிறோம். நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் வெயிட்டிங் இருக்கும். ஸோ மேலே வந்து அந்த டிஜிட்டல் வெயிட்டுக்கு மேலே ஒரு சின்ன பீக்கர் வச்சுருப்பாங்க. அந்த பீக்கரில் தான் நீங்கள் என்ன உங்களுக்கு பருப்போ இல்லை மட்டனோ வேறு ஏதோ சம்மாட்டோ எது வேணுமோ அதான் வைப்பாங்க. நீங்கள் அந்த வெயிட் வைக்கிறப்ப அதில் எனக்கு என்ன சார் காமிக்கும் அப்படின்னா ரீடிங்ஸ் பார்த்தீங்கன்னா 0.000ன்னு காமிக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 0.00ன்னு காமிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 100 கிராம் காமிச்சிது அப்படின்னா அந்த எரருக்கு பேர் தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து 1 கிலோ நீங்கள் வந்து பை பண்ணுறப்ப அது எக்ஸாக்டாக இட் வில் நாட் கிவ் த 1 kg. அது வந்து 1 kg எனக்கு இருக்காது. ஸோ such type of errors known as the instrumental error அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து வந்து எனக்கு என்ன சார்னா செகண்ட் ஒன் சிஸ்டமேட்டிக் எரரோட செகண்ட் ஒன் வந்து என்ன சார் இம்பர்ஃபெக்ஷன் இன் த எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை த இம்பர்ஃபெக்ஷன் இன் த எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்? ஸோ திஸ் எரர்ஸ் ஆர் அரைசஸ் டியூ டு த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ டியூ டு த லிமிடேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு ரீடிங் நீங்கள் எடுக்கிறப்ப முதல்ல அதோட அரேஞ்ச்மெண்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருக்கணும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல்ரெடி நோ அபவுட் த கலோரிமீட்டர். உங்களுக்கு வந்து கலோரிமீட்டர் பற்றி உங்களுக்கு நல்லாவே எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கலோரிமீட்டர் இட் இஸ் எ டிவைஸ் விச் இஸ் யூஸ்டு டு மெஷர் த டெம்பரேச்சர். உனக்கு வந்து சில டைமில் வந்து கலோரிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா டெம்பரேச்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு பர்டிகுலர் லிக்விடோட டிஃப்ரெண்ட்டான டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு தான் we can use கலோரிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் என்ன சார்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு while performing with an experiment with a calorimeter, if there is no proper insulation there will be the radiation loss. நான் சப்போஸ் அந்த கலோரிமீட்டரில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு கலோரிமீட்டர் அப்படின்றது it is not like that, it is a beaker, it will having the hot water. By using a thermometer we can measure the different temperatures. எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து குறைய ஒரு டெம்பரேச்சர் ஒரு ஃபஸ்ட்டு 10 டிகிரி குறைய எனக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அடுத்து 10 டிகிரி குறையிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அடுத்து 10 டிகிரி குறையிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் தான் நம்ம கலோரிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் எனக்கு என்ன சார்னா எனக்கு வந்து கலோரிமீட்டரில் எனக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆகிறப்ப கலோரிமீட்டர் சுற்றிலும் எனக்கு வந்து இன்சுலேஷன் இருக்கணும். வாட் இஸ் இன்சுலேஷன் அப்படின்னா எனக்கு என்னென்னா அந்த டெம்பரேச்சர் வந்து வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஃபால் ஆகணுமே தவிர சரௌண்டிங்க்கு லீக் ஆகக்கூடாது. ஸோ அந்த 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 இன்சுலேஷன் ரேடியேஷன் அப்படி இல்லைனா அந்த இன்சுலேஷன் இல்லைனா there is the radiation loss. Radiation is nothing but heat energy. ஸோ அப்போ இந்த மாதிரி எரருக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இம்பர்ஃபெக்ஷன் இன் த எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா டியூ டு த லிமிடேஷன்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் மஸ்ட் வில் பி ஹியர். தென் கலோரிமீட்டர். ஸோ கலோரிமீட்டர் நீங்கள் எடுக்கிறப்ப இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் த பர்டிகுலர் லிக்விட் வாட் வி ஆர் கோயிங் டு யூஸ். நம்ம என்ன எடுக்கிறோமோ அந்த லிக்விடோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ராப்பராக இன்சுலேஷன் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக தேர் வில் பி லாஸ் டு த சரௌண்டிங். எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா சரௌண்டிங் லாஸ் ஆகும். ஸோ இதுதான் இந்த இம்பர்ஃபெக்ஷன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டெக்னிக் எரர். தென் தேர்ட் ஒன் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா பர்சனல் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
So personal error அப்படின்றது என்ன சொன்னா the errors arises due to the incorrect initial setting of the experiment. So the personal errors nothing but these errors are due to the individual performing the experiment, maybe due to the incorrecting initial setting up of the experiment or carelessness of the individual making the observations are due to the improper precautions அப்படின்னு நம்ம சொல்றோம். So personal error அப்படின்றது எனக்கு என்னன்னா முதல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து முதல்ல இன்சியலாக இன்கரெக்டாக செட் அதை கரெக்டாக செட் பண்ணுறது பதிலாக இன்கரெக்டாக இன்சியல் செட்டிங்காக வைக்கிறது. தென் கேர்லெஸ்னஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் நம்ம வந்து ஒரு ப்ரீகாஷன்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ இஃப் யூ வாண்ட் டு மெஷர் த லென்த் ஆஃப் த பேப்பர் அந்த பேப்பர் வந்து பறக்கக்கூடாது, அந்த பேப்பர் வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் யூஸிங் த மீட்டர் ஸ்கேல் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ யூஸிங் இன் மீட்டர் ஸ்கேல் வி கேன் மெஷர் த லென்த் ஆஃப் த பேப்பர். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னா நீங்கள் முதல்ல ஒரு பேப்பர் ஒரு இடத்துல பிளைனாக வைக்கணும், அந்த இடத்துல காற்றடிக்கக்கூடாது. தென் பேப்பர் வில் பி த ரெஸ்ட். நம்ம அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறோம், தட் இஸ் நோன் அஸ் த மீட்டர் ஸ்கேல் which is used to measure the length of the meter scale, length of the paper. ஸோ அப்போ நான் எடுக்கிறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இப்படி இருந்தால் தான் என்னால் எரர் வந்து கரெக்ட், அந்த எரர் இல்லாமல் என்னால் ரீடிங்ஸ் கரெக்டாக எடுக்க முடியும். ஸோ அதர் than that நம்ம ரீடிங்ஸ் எடுக்கிறப்ப the error will be occurs, such errors is known as the personal errors அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ personal error is nothing but incorrect initial setting of the instrument, we are getting the personal errors. Then in other words carelessness of the individual. Then fourth one வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா errors due to the external causes. I already told, if you are going to calculate the time period of the simple pendulum, அந்த உங்களுக்கு ஏர் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகிறப்ப எனக்கு என்ன சார் அப்படின்னா we didn't measure the original time period of the oscillations. So that type of errors is known as the errors due to the external causes அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So the change in error in external conditions due to the pressure, temperature and humidity, so whatever it will be any external causes, எனக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் காசஸ்னால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எரர்ஸ் அக்கர் ஆகுது அப்படின்னா தட் errors is known as the errors due to the external causes அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். தென் லாஸ்ட் ஒன் இஸ் த least count error. So I already told, so the smallest value that can be measured by the measuring instrument, errors due to this measurement is known as the least count error அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா the least count of the smallest value that can be measured by the measuring instrument. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு ரீடிங் எடுக்கிறப்ப இந்த இடத்துல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணணுன்ற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம் நெசசிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த திக்னஸ் ஆஃப் த பேப்பர் we cannot use the scale, we can use the screw gauge. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். So if you want to measure the thickness of the paper, we cannot use the meter scale. So instead of the meter scale, we can use the screw gauge அப்படின்னு நம்ம screw gauge தான் நம்ம யூஸ் பண்ணோம். சப்போஸ் screw gaugeக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன சார் பண்ணுறீங்கன்னா மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணுறப்ப it didn't give the correct value, அந்த கரெக்ட் வேல்யூவே எனக்கு கொடுக்காது. Why? Because of screw gauge it can able to measure up to 0.01 millimeter, that is nothing but 10 power of minus 5 meter. But if you are going to take the meter scale, it will giving the value 0.1 meter only. 0.1 meter அப்படின்னா 1 centimeter, because meter scale அப்படின்றது 30 centimeter, the readings will be in the centimeter only. But when we are going to take the screw gauge, the readings are in terms of the millimeter. So அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா if you want to more accuracy, instead of meter scale we can use the screw gauge அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So that type of error is known as the least count error. That means instead of screw gaugeக்கு பதிலாக நான் மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி if you are going to find the thickness of the paper அப்படின்னா that is known as the least count error அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So these are the five major errors due to யாரால சார் அப்படின்னா அந்த ஏதாவது ஒரு டைப் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரரோட டைப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னென்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர்னா 5 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா instrumental error, imperfection in the experimental technique, then வந்து personal errors, then errors due to the external causes, then least count errors அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ முதல்ல சிஸ்டமேட்டிக் எரர் நம்ம பார்த்தோம். ஸோ இயர் ஆஃப் நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஸோ பை ஏஜிங் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து didn't give the correct reading, ஸோ அதனால் உருவாகிற எரருக்கு பேர் சிஸ்டமேட்டிக் எரர். பை ஏஜிங் இது உங்களுக்கே நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு வெயிட் மிஷின் எடுத்துங்க, எந்த மிஷினாக இருந்தாலும் பை ஏஜிங் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற it didn't give the correct value. So the type of errors are known as the systematic error. Systematic errors are divided into 5 types. The first type of the systematic error is instrumental error. So instrumental error அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் ஸ்கேல் ஒரு பக்கம் ஒரு கார்னரில் வந்து கொஞ்சம் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீடிங் எடுக்கிறப்ப அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்காது. such errors known as the instrumental error. Then imperfection in the experimental technique அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறப்ப முதல்ல precautions should be must. நீங்கள் வந்து ப்ரீகாஷன்ஸ் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வேணும். நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கலோரிமீட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
டெம்பரேச்சர் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் லாஸ் ஹீட் லாஸ் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல முதல்ல ஒரு உட்டை வச்சு யூ வில் கவர் த கலோரிமீட்டர். வை? பிகாஸ் ஆஃப் there is no heat loss, there is no heat exchange between the calorimeter to the surrounding. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ the type of error is known as the imperfection experimental technique அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தேர்ட் ஒன் வந்து எனக்கு என்ன சார்னா பர்சனல் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பர்சனல் எரர் அப்படின்றது இன்கரெக்ட் இன்சில் செட்டிங்னால ப்ரொடியூஸ் ஆகுது. தென் ஃபோர்த் ஒன் வந்து எனக்கு என்னென்னா எரர்ஸ் டியூ டு த எக்ஸ்டர்னல் காசஸ். அதான் நம்ம சொல்கிறோம், அதாவது எக்ஸ்டர்னல் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறப்ப நம்ம வந்து அந்த எக்ஸ்டர்னலாக இருக்கிறதுனால வரக்கூடிய எரர்ஸ்க்கு பேர் தான், அதாவது ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, அதனால் வரக்கூடிய எரர்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்னென்னா எரர்ஸ் டியூ டு த எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு மெஷர் த லென்த் ஆஃப் த டோர், நம்ம வீட்டில் வந்து ஒரு உட்டன் டோர் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதோட லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா சம்மர் டைமில் இந்த உட்டு வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெண்ட் ஆகும். அதோட லென்த்தில் வந்து எனக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஸோ தட் டைப் ஆஃப் எரர்ஸ் இஸ் known as the errors due to the external causes அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் லாஸ்ட் ஒன் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் எரர். சிஸ்டமேட்டிக் எரரோட 5 டைப்ஸில் லாஸ்ட் வந்து லீஸ்ட் கவுண்ட் எரர். ஸோ நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் we have the instrument. ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் எனக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சார் அப்படின்னா ஒரு மில்லிமீட்டர் மெஷர் பண்ணுற இடத்துல சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுற இடத்துல மீட்டர் ஸ்கேலையும் we cannot use. அப்படி யூஸ் பண்ணுறப்ப we didn't get the correct value. So the type of errors is known as the least count error. ஆக்சுவலி ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 சென்டிமீட்டர் அப்படி 0.01 மில்லிமீட்டர் ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட். அது வெர்னியர் காலிப்பருக்கு பார்த்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்க்ரூ கேஜுக்கு 0.01 மில்லிமீட்டர் அப்படின்னா அந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இஸ் நத்திங் பட் இட் வில் கிவிங் த அக்யூரசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது இட் வில் கிவிங் த அக்யூரசி ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? தென் செகண்ட் டைப் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ரேண்டம் எரர் ஆர் சான்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அனதர் நேம் ஆஃப் த ரேண்டம் எரர் இஸ் known as the சான்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ரேண்டம் எரர் இஸ் நத்திங் பட் இந்த ரேண்டம் எரர்ஸ் அப்படின்றது இட் வில் அக்கர் இன் த ரேண்டம் அண்ட் அதர் parameters which disturb the experiment அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரேண்டம் எரர் அப்படின்றது எனக்கு என்னென்னா random error arises due to an random or the variation in the experimental conditions like pressure, temperature, voltage supply, etc. So errors may also be due to the personal errors by the observer who performs the experiment. நம்ம யார் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோமோ அந்த அவங்களால அந்த அப்சர்வரால் வரக்கூடிய எரர்ஸ்க்கும் அந்த எரருக்கு பேரும் நம்ம ரேண்டம் எரர் சான்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ however the error cannot be occurred in continuously, it will occur in randomly only. அதனால தான் that's why it is said to be random error or chance error அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து எனக்கு கண்டினியூவாக வராது, இது வந்து எனக்கு ரேண்டமாக தான் எனக்கு வரும். ஸோ அந்த எரருக்கு பேர் நம்ம சான்ஸ் வந்து ரேண்டம் எரரோட இன்னொரு பேர் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சான்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் மீன்ஸ் எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் யூ மெஷர் த மாஸ் ஆஃப் த ரிங் இன் 3 times யூசிங் த சேம் பேலன்ஸ் அண்ட் கெட் உனக்கு வந்து உங்கள் சேம் பேலன்ஸை வச்சு யூ கேன் கால்குலேட் த மாஸ் ஆஃப் த 3 rings நீங்கள் மெஷர் பண்ணுறப்ப ஒரே வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா சப்போஸ் யூ மெஷர் த மாஸ் ஆஃப் த ரிங்ஸ் 3 times யூசிங் த சேம் வெயிட் மிஷின். ஒரே வெயிட் மிஷினை வச்சு யூ கேன் கால்குலேட் த 3 times. அப்படி எடுக்கிறப்ப எனக்கு வந்து ரீடிங்ஸ் வந்து ஒரே ரீடிங்காக இல்லாமல் டிஃப்ரெண்ட் ரீடிங்காக வந்துச்சு அப்படின்னா ஸோ தட் இஸ் known by the random error அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா among 3 it will give the original value also. இப்போ நான் வந்து 15 kg அப்படின்னா ஒரு டைம் 15 kg காமிக்கும், ஒன் டைம் வந்து 15.100 கிராம், ஒரு டைம் வந்து 14.800 கிராம் எனக்கு காமிச்சது அப்படின்னா தட் இஸ் known as the random error. Why? Because of ஒன் டைம்ஸ் எனக்கு ஒரிஜினல் வேல்யூ இருக்குது, கண்டினியூவாக எனக்கு தப்பாக வரல. ஸோ சம்டைம்ஸ் only it will give the wrong value. So that is known as the random error or chance error அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, then how to reduce the random error? நம்ம எப்படி வந்து random error வந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா by finding the average. For finding the average அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ how to finding the average உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேவே how many readings நம்ம எடுக்கிறோமோ அந்த readings divided by the total counting அப்படின்னு நம்ம சொல்கிறோம். then AM அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா mean value. then AM is equal to A1 அப்படின்றது first set of reading, A2 second set of reading plus. So somewhat எவ்வளோ reading. Suppose if you are taking the n number of readings அப்படின்னா so அப்போ n is a number which is greater than the 1 because A1 indicate the first reading, A2 is the second, A1 அப்படின்றது nth number of reading divided by number of readings. So this is the common formula while we are using while we are calculating the average. நம்ம average calculate பண்ணுறப்ப இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ காமனாக 1/n வெளியே எடுத்துருங்க. இந்த சிம்பிளுக்கு பேர் எனக்கு என்ன சார் அப்படின்னா சமேஷன். ஸோ சமேஷன் இஸ் நத்திங் பட் நெக்ஸ்ட் டு ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வேல்யூக்கு அடுத்த நெக்ஸ்ட் டு ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா 1/n வெளியே எடுத்துட்டேன், சமேஷன் போடுங்க. தென் ஐயோட வேல்யூ ஸ்டார்ட்ஸ் வித் 1, ஐயோட வேல்யூ இங்கே வந்து எண்டிங் வித் n. ஸோ ஐயோட வேல்யூ ஸ்டார்ட்ஸ் வித் 1, ends with n. ஸோ a into i அப்படின்னு போகிறோம். இப்போ சிம்பிளாக பாருங்களேன், 1/n காமனாக வச்சுருங்க.
தென் ஐக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 போடுங்க. ஸோ அப்போ A1 தென் சமேஷனுக்கு ப்ளஸ், அப்போ A1 வந்துடும், ப்ளஸ் போடுங்க. தென் ஐயோட வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி n வரைக்கும் போகணுமா? ஸோ நெக்ஸ்ட்டு 2, 1க்கு அப்புறம் 2, A2 போடுங்க, ப்ளஸ் போடுங்க, சமேஷனுக்கு பதிலாக சம் போடுங்க, சம்னா ப்ளஸ்ஸு, தென் A2 ப்ளஸ் அப்படியே எனக்கு போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு எண்டு கடைசி என்ன முடியும்? ஏ என்ன முடியுமா? ஸோ திஸ் இஸ் த காமன் ஃபார்முலா. நீங்கள் இப்படி எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி எழுதலாம். சமேஷன் அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் வில் இண்டிகேட் ஸோ சம் அப்படின்னு அர்த்தம், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். தென் ஐயோட வேல்யூ ஸ்டார்ட்ஸ் வித் 1 அண்ட் எண்டட் வித் n அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா A இன்ட்டு I அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஐக்கு பதிலாக தான் we can replace 1 after 2, 2 after 3, 3 after 4. ஸோ ஸ்டார்ட் வித் 1 எண்டட் வித் n அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ the last error is nothing but cross error. So cross error is nothing but error caused due to the sheer carelessness of the observer. ஸோ அப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா கிராஸ் எரர் இஸ் நத்திங் பட் இந்த எரர்ஸ் டியூ டு த அஸ், நம்ம வந்து அப்சர்வர் யாருன்னா நம்ம தான் அப்சர்வர், ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ரீடிங்ஸ் எடுக்கிறப்ப அந்த ரீடிங்கை வந்து கரெக்டாக எடுக்காமல் அதனால் வரக்கூடிய எரருக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிராஸ் எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். while we are calculating the time period, ஸோ நான் வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸில் நான் டைம் மெஷர் பண்ணுறப்ப, இல்லாட்டினா வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்ப டைம் மெஷர் பண்ணுறப்ப, ஒரு வெயிட் மெஷர் பண்ணுறப்ப, ஸோ வெயிட் நான் மெஷர் பண்ணுறப்ப என்ன சார் சொல்லணும் அப்படின்னா இப்போ 54.200 கிலோகிராம் இருந்துச்சுன்னா உன்னோட வெயிட் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வெயிட் மிஷனில் இட் வில் ஷோஸ் த 54.200 கிலோகிராம்னு இருக்கும். பட் நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம், எவ்வளோ வெயிட் அப்படின்னா 54 kg அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் டைப் ஆஃப் எரர்ஸ் known as the cross error. That means the errors due to the observer, அதான் நம்ம வந்து கிராஸ் எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இப்போ வந்து எனக்கு என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இட் ப்ராப்பர்லி, நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரீடிங் எடுக்கிறீங்க, பட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் நாட் செட் ப்ராப்பர்லி. நீங்கள் வெயிட் மிஷினில் வந்து 0 காமிச்ச வாட்டி தான் யூ ஆர் கோயிங் டு கால்குலேட் த வெயிட். நீங்கள் 0 காமிக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் ரீடிங் அதில் எடுத்தீங்க அப்படின்னா தட் இஸ் known as the, அதுவும் ஒரு எரர் தான். ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இட் ப்ராப்பர்லி, தென் டேக்கிங் ரீடிங் இன் த ராங் மேனர். டேக்கிங் ரீடிங் இன் த ராங் மேனருக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் வந்து ஒரு காம்பஸ் வச்சு ஒரு 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுறப்ப நம்மளுக்கு கண்ணுக்கு நேராக முன்னால் ஸ்கேலை வைக்கணும். அதுலேருந்து நீங்கள் 10 சென்டிமீட்டர் கிராஸ் பண்ணணும், 10 சென்டிமீட்டர் நீங்கள் பார்க்கணும். சப்போஸ் நீங்கள் கிராஸாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் 10 சென்டிமீட்டருக்கு பதிலாக யூ வில் டு அந்த கரெக்டாக நீங்கள் ரீடிங் நோட் பண்ணுறப்ப ஸோ 10.1 நோட் டவுன் பண்ணலாம், இல்லை 9.9 நோட் பண்ணலாம். ஸோ டேக்கிங் ரீடிங் இந்த ராங் மேனர் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. கரெக்டாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ரீடிங் எடுக்கிறப்ப இப்படி தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருக்குது. ஸோ அதுதான் த டேக்கிங் ரீடிங் இஸ் த ராங் மேனர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸ். ரீடிங் கரெக்டாக எடுத்திருப்போம், 10.20 இருக்கும், நம்ம எழுதுறப்ப 10.28 அப்படின்னு எழுதுவோம். ஸோ தட் டைப் ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்து எனக்கு என்ன சார் அப்படின்னா யூசிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் இன் கால்குலேஷன். இப்போ ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன் நம்ம எடுத்துருக்கோம்ல, ஸோ நம்ம எடுத்ததே தப்பு, அதை கால்குலேஷன் போடுறது. ஸோ தட் டைப் ஆஃப் எரர் இஸ் known as the cross error. அப்போ கிராஸ் எரர் இஸ் பியூர்லி பிலாங் டு ஹூ மேட் த எக்ஸ்பெரிமெண்ட். யார் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாங்களோ அவங்களால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எரருக்கு பேர் தான் கிராஸ் எரர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ செட் டு பி கேர்லெஸ்னஸ் ஆஃப் த அப்சர்வர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ஃபஸ்ட்டு இதில் வந்து நாளாக நம்ம சொல்கிறோம் எப்படின்னா ரீடிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இட் ப்ராப்பர்லி, டேக்கிங் ரீடிங் இன் ராங் மேனர், தென் ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் யூசிங் ராங் வேல்யூஸ் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் இன் கால்குலேஷன்ஸ். ஓகே, ஹவு டு ரெடியூஸ் த கிராஸ் எரர். நம்ம வந்து எப்படி சார் கிராஸ் எரர் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ரெடியூஸ் த கிராஸ் எரர் அப்படின்னா கிராஸ் எரர் நான் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார் ரெடியூஸ் த கிராஸ் எரர் இந்த அப்சர்வர் இஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும், தென் மென்டலி அலர்ட்டாக இருக்கணும். ஸோ அப்சர்வர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், தென் மென்டலி அலர்ட்டாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக அப்படின்னு எனக்கு என்னென்னா ஈவன் தோ டெசிமல் பாயிண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணுவீங்க, 10.2238 அப்படின்னா அங்கே எழுதுறப்ப 10.2238 எழுதணும். 2328 அப்படின்னு எழுதிட்டோம்னா இட் வில் பி ராங் ஒன். ஸோ த டைப் ஆஃப் எரர்ஸ் known as the cross error அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ if we want to reduce the cross error அப்படின்னா the observer is careful and mentally alert அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ these are the common errors. நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறப்ப நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறீங்க, காலேஜ் போகிறீங்க, ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது, 11th ப்ராக்டிக்கல் 12th ப்ராக்டிக்கல் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலில் இந்த எரர் இது வந்து காமனாக இருக்கும். எப்போவுமே காமனாக எரர்ஸ் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா தேர் ஆர் த 2 டைப். ஒன்று அப்சர்வர் மென்டலி அலர்ட்டாக இருக்கணும், தென் செகண்ட் ஒன் வந்து எனக்கு என்ன சார்னா இஃப் யூ வாண்ட் டு ரெடியூஸ் த எரர் வி கோ ஃபார் த ஆவரேஜ். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவரேஜ் போகணும்.